வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வி அருள்ஜோதி, எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், திருப்பூர் OMS மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இடுப்பு மூட்டு கிண்ணம் எலும்பு தேய்மானம், ஹிப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இடுப்பு மூட்டுங்கிறது ஒரு உன்னதமான மூட்டு. அதோட ரொம்ப முக்கியமான பகுதிகளான கிண்ணம் பகுதியை அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்கிறாங்க, தலைப்பகுதியை ஃபெமரல் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு எலும்புகளுக்கும் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவர் பண்ணுற ஜாயிண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமலேயும் டச் பண்ணாலும் வலி இல்லாமல் அசைவு கொடுக்கறதா ஹிப் ஜாயிண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட்ஸ்குள்ளார எந்த இடத்துல தேய்மானங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு தேய்மானம் நடைபெறலாம். ஒரு 1,00,000 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் குறைந்தது ஒரு 88 மக்களுக்கு மேலே இந்த பிரச்சனை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குதுங்க. இது குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. 50 வயதை கடந்தவர்களுக்கு அதிகமான பிரச்சனையாகவும் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய அன்றாட வேலைகள், ரொம்ப தூரம் நடக்கக்கூடியவர்கள், ரொம்ப அதிர்வலைகளோட வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இதுமாரி பிரச்சனைகள் ரொம்ப காமனாக இருக்குதுங்க. இது இல்லாமல் விபத்து ஏற்பட்டு அதில் அந்த லேப்ரம்ங்கிற பகுதியில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, இல்லை அசிட்டாபுலம் ஃபெமரல் ஹெட் அதில் ஏதாச்சும் விபத்து காரணமாக அந்த பளபளப்புத்தன்மை இழந்து அந்த ஏரியாவில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதனால் கூட இதேமாரி மாறுதல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடுப்பெலும்பு தேய்மானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே என்னென்ன மாறுதல்கள் அந்த இடுப்புக்குள்ளார நிகழ்துன்னு பாருங்கள். அந்த மேல் பகுதியான கார்டிலேஜ் பளபளப்புத்தன்மை இழந்து அதற்கு செல்லக்கூடிய நீர் சத்து கம்மியாகி, பசப்பசுப்பு தன்மையுடைய அந்த எண்ணெய் சத்து கம்மியாகி வரவரன்னு மாறி 2 எலும்புகளுக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து அந்த இடத்துல அந்த திசுக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய லேப்ரம்ங்கிற அந்த குருத்து நாரில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், இது எல்லா அதை சுற்றி இருக்கக்கூடிய சைனோவியம்ங்கிற திசுக்களோட வீக்கம், இதேமாரி மாறுதல்கள் ஏற்படும் பொழுதும் கொஞ்சம் அதிகமான தேய்மானம் உள்ளவர்களுக்கு அந்த எலும்புக்கு கீழே நீர் கட்டி உருவாகுதல், அந்த தேய்மானத்தை ஏற்படும் போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்டிவாக அந்த கார்டிலேஜ் உயிர் செல்கள் அதிகமாக ஒரு சில இடங்களில் தங்கி ஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மாறுதல்கள், சில நேரங்களில் அந்த இடுப்பு எலும்புக்கு ரொம்ப முக்கியமான அலைன்மெண்ட் மாறுதல் ஏற்பட்டு அந்த கால் எலும்பு வளைந்த மாதிரி இருக்கும். இதேமாரி மாறுதல்கள் எல்லாமே அந்த இடுப்பு எலும்புக்குள்ளார தேய்மானத்தின் காரணத்தினால நடக்குது. இடுப்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? தேய்மானம் ஏற்படுறவர்களுக்கு அவங்களுக்கு வயசு என்ன, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் என்னென்ன, அந்த தேய்மானம் இடுப்பெலும்போட எந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்கு, எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அதோட டியூரேஷன் எவ்வளோ நாளாக அது இருக்குது, அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தில் வேறு ஏதாச்சும் மாறுதல்கள் இருக்கா, இதேமாரி ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். முதல்ல ஆரம்பிக்கிற சிம்டம்ஸ் பெயின், வலி. அந்த வலி ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கை செயல்கள், காலையில் ஏஞ்சோடனே உட்கார்றது, நிற்கிறது, நடக்கிறது, தங்களோட தொழிலுக்கு போகிறது, இதேமாரி நேரங்களில் சில நேரங்களில் மட்டும் வலி இருக்கும். ரொம்ப அதிக பாதிப்புகள் இருக்கிறவர்களுக்கு காலையில் ஏஞ்ச உடனே இடுப்பு ஸ்டிஃபாக இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான செயல்களை செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கும். இது கூட சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதிக பாதிப்பு உடையவர்களுக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாங்கி தாங்கி நடப்பாங்க. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, அவங்கள பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க, கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி நடக்கிறீங்க, வலியோடு நடக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு கால் கூட ஒரு காலை விட சின்னதாக இருக்கும். ஸோ இதேமாரி அறிகுறிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய எலும்பு முறிவு மருத்துவரை நீங்கள் அணுகணும். அப்படி நீங்கள் எலும்பு முறிவு மருத்துவரை அணுகும் பொழுது அவர்கள் உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை, உங்களை டைரெக்டாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குது, எவ்வளோ மூமெண்ட் பண்ண முடியுது, கால் சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா,
ஸ்பைன் எலும்பு, மற்ற உறுப்புகள், மற்ற ஜாயின்ஸில் ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா, உங்களோட ஜென்ரல் கண்டிஷனோட ஃபுல் எவாலுவேஷன் இதெல்லாம் கிளினிக்கலாக பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்கள் இடுப்பெலும்பு பகுதியும் ஸ்பைன் எலும்பையும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறதுல வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப முக்கியமானது, குறிப்பிடத்தக்கது. அதில் நம்பர் 1, 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி போதுமான அளவு இருக்குதா, அந்த எலும்புகளோட சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகி அது உயிர் பெற முயற்சி செய்யும்போது ஏற்படக்கூட செல்லுலர் மாறுதல்களில் சில இடங்களில் ஆஸ்டியோஃபைட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் உள்பகுதியில் இருக்கா, வெளிப்பகுதியில் இருக்கா, இல்லை பார்டரில் இருக்கா, அது எவ்வளோ சதவீதம் இருக்குது, இது 2வது பேராமீட்டர். 3வதாக பார்த்திங்கன்னா சிலருக்கு அந்த பளபளப்புத்தன்மையுடைய எலும்பு சர்ஃபேஸுக்கும் கீழே நீர்க்கட்டி மாதிரி வரும், போன் சிஸ்ட். அதேமாரி மாறுதல்கள் ஏதாச்சும் இருக்கா. 4வதாக அந்த செல்கள் உயிர் பெறும்போது சில இடங்களில் அதிகமான செல்கள் அண்டி ஸ்க்ளீரோசிஸுங்கிற மாறுதல் இருக்கும். இந்த 4 மாற்றங்கள் எந்த அளவு இருக்குது. 5வதாக எலும்பு வளைந்திருக்காங்கிற தன்மை முதற்கொண்டு நம்ம எக்ஸ்ரேயில் பார்க்க முடியும். இந்த 5 பண்புகளை வைத்து ஒரு அட்வான்ஸ்டு உலகத்தரம் வாய்ந்த கிரேடிங் சிஸ்டம், டோனிஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 0 to 3 வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க, இல்லை ஸ்டேஜ் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 0ல் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்காது. ஸ்டேஜ் 1ல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த எலும்பு ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப மினிமலாக கம்மியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ஆஸ்டியோஃபைட்ஸுங்கிற அந்த எலும்பு பிளாக்கு இருக்கும். ஸ்டேஜ் 2 இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்த உடனே 2 எலும்புகளுக்கு நடுவில் 50% மேற்பட்ட கேப் கம்மியாக இருக்கும். நிறைய இடங்களில் அந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் மாறுதல்கள் இருக்கும். ஸ்டேஜ் 3 இருக்கிறவங்களுக்கு 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியே ரொம்ப கம்மியாகி இல்லை கேப்பே நீங்கள் பார்க்க முடியாது. எலும்பு ஆல்மோஸ்ட் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் டச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஆஸ்டியோஃபைட்ஸுன்னு அந்த பிளாக் பண்ணுற எலும்புகள் வளர்ச்சிகள் இருக்கும். அது கூட அந்த ஃபிமரல் தலைப்பகுதியோட எலும்பும் வளைஞ்சு இருக்கும். இதே மாதிரி மாறுதல்கள் இருக்கிறவங்களாம் ஸ்டேஜ் 3ங்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், ரொம்ப தேய்மானங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டேஜ் 3க்கு போவாங்க. ஸோ இந்த தகவல்களோட ஒரு சிலருக்கு எம்ஆர்ஐ தேவைப்படலாம், அவங்களுக்கு எம்ஆர்ஐயும் எடுப்பாங்க. ஸோ இந்த தகவல்கள் அனைத்தையும் வைத்து இவங்களுக்கு ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, இல்லை இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு டாக்டர் 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் நோயாளியோட ஒரு கவுன்சிலிங் செஷன் அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய டெய்லி ருட்டீன் வாழ்க்கை முறை தேவைகள் என்னென்ன, மினிமம் தேவைகள் என்னென்ன, அவங்கள தொழில் சார்ந்த தேவைகள் என்னென்ன, வயது சார்ந்த தேவைகள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே கலந்து ஆலோசனை செய்து விட்டு தான் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளார போவாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம்குள்ளார போனால் என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, இடுப்பு மூட்டு தேய்மானம் அடைந்தவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் 1 வாழ்க்கை முறை மாறுதல்கள். அதில் ரொம்ப குறிப்பான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை சரியாக BMI மெயின்டைன் பண்ண வேண்டியது. உடல் பருமனை சரியாக வைத்து கொள்வதன் மூலமாக நம்ம இடுப்பு வழியாக செல்லக்கூடிய வெயிட் more than 50% of our weight goes through hip joint. அந்த இடுப்பு வழியாக தான் நம்மளுக்கு 50%க்கும் மேற்பட்ட நம்மளோட வெயிட் ஜாயிண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மூலமா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த வெயிட்டை சீராகவும் ஈக்குவலாகவும் வைத்து கொள்வதற்கு உடற்பயிற்சியும் உடல் பருமனை சரியாக வைத்து கொள்வதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இது போக புகைப்பழக்கம், மது அருந்துதலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த 2 பழக்கமும் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், எலும்புகள் புத்துணர்வு பெறக்கூடிய கேப்பபிலிட்டி இது மற்றும் நம்ம அதை எலும்பை சுற்றி இருக்கிற தசையோட வலிமைகளை குறைப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. ஸோ இந்த 2 பழக்கங்களையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும்.
மூன்றாவதாக அவங்க தொழில் சார்ந்த வேலைகள், ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தொழில் சார்ந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். சிலருக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சிலர் ரொம்ப நேரம் நடந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், சிலர் ரொம்ப நேரம் மேலே ஏறுறது இறங்குறதுன்னு வேலை செய்ய வேண்டியது இருக்கும், சிலர் உட்காந்தே ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். எந்த டைப் ஆஃப் வேலை இருந்தாலும் 40 நிமிடங்களுக்கு மேலே ஒரே பொசிஷனில் இருந்து வேலை செய்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 40 நிமிஷம் ஒரு பொசிஷனில் வேலை செய்கிறீங்கன்னா 5-10 நிமிஷம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி எர்கானமிக்கலாக நீங்கள் மற்ற திசுக்களுக்கும் ஈக்குவலாக ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரியும் அந்த டோன் மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அப்பப்போ ஏஞ்சி பிரேக் ஆகி யூ ஹாவ் டு ஒர்க் இன் யுவர் ஒர்க் பிளேஸ். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்யணும். அப்போ தான் உங்களோட ஒரு பாடி பாய்ச்சர், டோன், பேலன்ஸ் எல்லாமே ஒரு நியூட்ரல் பொசிஷனில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. சார் எனக்கு எலும்பு தேய்மானம் வந்துருச்சு, நான் உடற்பயிற்சி செய்யலாமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. உடற்பயிற்சி உடலுக்கு மட்டும் இல்லை, மனதுக்கும் சரி நம்மளோட வயசையும் சேஞ்ச் பண்ணக்கூடிய பெரிய சக்தி இருக்குங்க. உடற்பயிற்சி, சரியான ஆரோக்கியமான உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நம்மளுடைய மூட்டுக்கு செல்லக்கூடிய உயிர் சத்துக்கள், நீர் சத்து, எண்ணெய் உருவாக்கக்கூடிய பசபசப்பு தன்மை, அந்த மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய திசுக்களோட வலிமை அதிகப்படுத்துதல், ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகிறது, இதே போல் பலதரப்பட்ட ஃபேக்டர்ஸோட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி அசோசியேட்டட் வித் ஃபிசியோதெரப்பியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு மருத்துவர் உங்களுக்கு மெடிசின்ஸ், வலி நிவாரணி கொடுப்பாங்க. எந்த ஏரியாவில் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகிருக்கு, உங்களுடைய ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மருத்துவரோட ஆலோசனைப்படி மெடிசின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மெடிசின்ஸ் சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள் உங்களுடைய தன்மைக்கு ஏற்றபோல் எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் வலி நிவாரணியை நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வது தவறு. அது உங்களுக்கு மற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சில நேரங்களில் ஒரு லிமிட்டடான பகுதியில் தான் உங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்குங்கிற பட்சத்தில், உங்களுக்கு வயதும் குறைவாக இருக்குங்கிற பட்சத்தில் மருத்துவர் அறுவை சிகிச்சையை தள்ளி போடுறதுக்காகவும் உங்களுடைய நார்மல் ஜாயின்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அந்த இடுப்பு எலும்பு வழியாக செல்லக்கூடிய ஃபோர்ஸ், வெயிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு பகுதிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வாக்கிங் ஸ்டிக் இல்லை வேறு ஏதாச்சும் கேலிப்பர்ஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபேக்டர் உங்களுக்கு சொல்கிறேங்க, சரிங்களா? ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, 2 எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற குருத்து தசைநார், அந்த லிகமெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மட்டும்தான் இருக்குது, வயசும் கம்மி, 50 வயசுக்கும் கீழே இருக்கிறீங்க பட்சத்தில் நுண்துளை அறுவை சிகிச்சை, நீடில் இன்ஜெக்ஷன், இன்ட்ரா ஆர்டிகுலர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லாட்டின்னா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி ஜாயின்ஸ்குள்ளார கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப லிமிட்டட் பர்சன்ஸ்க்கு தான் அது இண்டிகேட்டட், சரிங்களா? இடுப்பு கிண்ணம் எலும்பு தேய்மானம் உடையவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் யார் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1, 50 வயதிற்கு குறைவானவர்கள். இடுப்பெலும்பு தேய்மானம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது. இடுப்பு மூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜவ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த நுணுக்கமான அறுவை சிகிச்சையான நுண்துளை அறுவை சிகிச்சை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கோப் மாதிரி ஒரு சின்ன துளை மாதிரி கிரியேட் பண்ணி கீஹோல் சர்ஜரி உள்ளார போய் அந்த ஜாயிண்ட்டை பார்த்து அங்கே ஏற்பட்ட வரவரப்பு தன்மையெல்லாம் க்ளீன் பண்ணி டேமேஜ் ஆன அந்த லேபரல் டிஷ்யூஸ்லாம் க்ளீன் பண்ணி, மெயினாக இதேமாரி ஆப்ரேஷன் யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு தான் தேவைப்படும். ரொம்ப காம்படிட்டிவாக ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடியவர்களுக்கு இந்தமாரி ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும். இது நம்பர் 1. நம்பர் 2, சிறு வயதிலேயே
ஜெனட்டிக்கலாகவும் ப்ளஸ் டெவலப்மெண்டலாகவும் அந்த இடுப்பு மூட்டுக்குள்ளார ஏற்படக்கூடிய மாறுதல்கள், டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஷியா, இல்லை ஸ்லிப்டு கேபிட்டல் ஃபெமரல் எபிஃபைசிஸ், இல்லை விபத்து காரணமாக அவங்க எலும்பில் ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள், இதேமாரி இந்த 3 கண்டிஷனோட இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அந்த வெயிட் போகக்கூடிய ஏரியாவை சேஞ்ச் பண்ணி, அந்த வெயிட் போகக்கூடிய ஏரியாவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை தான் ஆஸ்டியோட்டமி, இளம் வயதினருக்கு செய்யக்கூடியது. 3ஆவதாக டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? 50 வயதை கடந்தவர்கள், 2 இடுப்பு எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி முற்றிலும் குறைந்து தேய்மானங்கள் அதிகமாகி எல்லா சர்ஃபேஸ்லையும் இன்வால்வ் ஆகி அந்த சிலருக்கு நீர்க்கட்டிகள் மாதிரி உருவாகி அந்த எலும்பும் வளைஞ்சி இருக்கிறது. இந்த தன்மைகளோட எக்ஸ்ரேல பார்த்தா தெரிகிறவங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நடவடிக்கைகள், உட்கார முடியலைங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப வலி தாங்க முடியல, தூங்கும்போது வலிக்குது, கால் வளைஞ்ச மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, இவ்வளோ தூரம் அட்வான்ஸ்டு அதிக பாதிப்புகள் உடையவர்களுக்கு வழங்கக்கூடிய அறுவை சிகிச்சை தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த அறுவை சிகிச்சையாக கருதப்படுற இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ததன் மூலயமாக அந்த மூமெண்ட் இல்லாமல் இருக்கிற ஜாயிண்ட்டை மூமெண்ட் கொண்டு வர முடியும். வலியோடு இருக்கிற அந்த ஜாயிண்ட்குள்ளார வலி இல்லாமல் கொண்டு வர முடியும். அவங்களோட அன்றாட பேசிக்கு தேவையான டெய்லி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ், அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அவர்களால் செய்ய முடியும். இந்த அறுவை சிகிச்சை செய்வதன் மூலயமாக ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் நடந்து போய் உங்கள் வேலைகளை செய்கிற அளவுக்கு உங்களை தயார்படுத்த முடியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி கருத்துக்கள் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது. விழிப்புணர்வு சம்பந்தமான வீடியோஸும் கொடுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடுப்பு கிண்ணம் இல்லை இடுப்பு மூட்டு சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், பர்சனலாக என்னை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.